ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 16ஓட ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் முக்கிய தினங்கள். ஏப்ரல் 15 வந்து நம்மளுக்கு ஹிமாச்சல் தினம் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதோட இது எதுக்காண்டி ஹிமாச்சல் தினம் வந்துச்சு அப்படின்னா 1948 தான் வந்துட்டு நம்ம அந்த சிறுமலை சமஸ்தானத்தில் இணைத்து வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹிமாச்சல் பிரதேசத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஏப்ரல் 15 வந்து ஹிமாச்சல் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். அதுக்கப்புறமேட்டு ஜனவரி 25, 1921 வந்து இது முழு மாநில அந்தஸ்தை பெற்று 18வது மாநிலமாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இதான் இது ரிலேட்டடான ஒரு இது. அப்போ ஏப்ரல் 15 வந்து நம்ம ஹிமாச்சல் தினம் வந்து கொண்டாடுறோம். அடுத்து வந்து ஏப்ரல் 15 வந்து திருநங்கை நாள் வந்து கொண்டாடுறோம். இது எதுக்கு அப்படின்னா திருநங்கைகளோட சமூக பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை வந்து வலியுறுத்தி வந்து ஏப்ரல் 15 வந்து நம்ம திருநங்கைகள் நாள் வந்து கொண்டாடுறோம். இது வந்து 2014 வந்து உச்சநீதிமன்றம் வந்து திருநங்கைகளுக்கு வந்து 3ஆம் பாலினம் என்ற அங்கீகாரத்தை தொடர்ந்து வந்து இந்த நாள் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்காது. 2014 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கான 3ஆம் பாலினத்தை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு, இந்திய உச்சநீதிமன்றம் எந்த உரிமையை ஒரு சட்ட ரீதியான உரிமையை தவிர அடிப்படை உரிமை அல்ல என தீர்ப்பளித்துள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்தலில் போட்டியிடும் உரிமையை வந்து இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் வந்து அது வந்து அடிப்படை உரிமை அல்ல, நம்மளுக்கு அடிப்படை உரிமையில் அது வராது, அது ஒரு சட்ட ரீதியான உரிமை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு அப்படின்னா ஏப்ரல் 11, 2026 வந்து ராஜஸ்தான் கூட்டுறவு சங்க தேர்தல் வழக்கு தொடர்பாக இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 1950 மற்றும் 1959 கீழே நிர்வகிக்கப்படும் சட்டப்பூர்வமான உரிமைகள் வந்து இவை என்று நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, இதுக்கு என்ன அப்படின்னா அரசியலமைப்பின் பகுதி 3ல் உள்ள அடிப்படை உரிமைகளை போலன்றி இந்த உரிமைகள் வந்து சட்டங்களால் வரையறுக்கப்பட்ட தகுதிகள் மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம அரசியலமைப்பு பகுதி 3ல் இருக்க அடிப்படை உரிமைகளுக்கு போல இல்லாமல் இந்த உரிமைகள் வந்து ஒரு என்ன இருக்கும், கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எந்த சரத்தின் கீழ் உச்சநீதிமன்றம் அதிகாரங்களை பற்றி கூறுகிறது? உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தோம்னா சரத் வந்து 142. சரியா, இது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு ஸ்பெஷல் சட்டம் அமைதியாக இருக்கும் அல்லது தீர்வு தராத சூழ்நிலையில் நீதிக்கு அவசியமான உத்தரவுகளை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவின் கீழே நம்மளுக்கு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பிரிவு 142(1) கீழ் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் இந்தியா முழுவதும் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அவங்க இப்போ சொல்லிட்டாங்கல்ல, இப்போ நம்ம இந்த இது பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி இந்த நியூஸில் கூட நம்ம வந்து இந்த உரிமை இல்லைன்னு தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே இதுதான், இந்தியா முழுசும் இது வந்து என்ன ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதைத்தான் இந்த ஒரு உச்சநீதிமன்றத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த பிரிவின் கீழே 142 பிரிவின் கீழே நம்மளுக்கு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தனித்துவமான அதிகாரமாக உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து இன்ஹெரிட்டன்ட் பவரை வந்து அதுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இது எதுக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்திய அரசின் 32 சரத்தை பயன்படுத்தி இப்போ உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக ஒரு திருமணத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரத்து செஞ்சுருக்காங்க. அதனால இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பார்க்குறோம். இப்போ அடுத்து பாருங்க, கந்து வெட்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார்களை வந்து அளிப்பதற்காக இணையதளம் ஒன்றை எந்த மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான். இப்போ வந்து எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னா கட்டாய நடவடிக்கை தடுத்தல் சட்டம் 2025 கீழே வந்து இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா பணத்தை வந்து கடனாக வழங்குவதை வந்து முறைப்படுத்துவதையும் கட்டாயம் மற்றும் நியாயமற்ற சட்டவிதமான முறையில் வந்து பணத்தை வந்து வசூலிக்கும் நடைமுறைகளை வந்து தடுப்பதற்காண்டு இப்போ ஒரு இணையதளத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கந்து வெட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு புகார்களை அளிப்பதற்காண்டி ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சில்லறை பணவீக்கம் 2026 பிப்ரவரி மாதத்தில் 3.21 இருந்த சதவீதம் வந்து இப்போ 2020 மார்ச் மாதத்தில் எத்தனை சதவீதமாக அறிவித்துன்னு பார்த்தோம்னா 3.4% வந்து நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கும். இது வந்து நுகர்வோர் விலை குறியீட்டை அதாவது CPI வந்து பயன்படுத்தி அளவிடப்படும். இதில் உணவு, எரிபொருள், வீட்டு வசதி மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகள் போன்ற பொருட்கள் வந்து அடங்கும். இது வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காய்கறிகள், தேங்காய் மற்றும் தங்கம், வெள்ளி போன்ற சில விலை இது குடும்பங்கள் நுகரும் பொருட்கள் மற்றும் சேவைகள் விலை லேசான உயர்வை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா எந்த நாளன்று நம்மளுக்கு வந்து இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய முன்முயற்சி ஆகும் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 16, 2016 தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா நிதியுதவி மற்றும் வழிச்சலுகைகளை வந்து, அதாவது இப்போ ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிதியுதவி அளிக்கிறதுக்காண்டி இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து தொடங்கினாங்க. அது எப்படின்னா 10 லட்சம் முதல் 1 கோடி வரை மானியத்துடன் கடன், வட்டி மானியம் மற்றும் 3 ஆண்டுகளுக்கு வந்து வரி விலக்கு வந்து அளிச்சு வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. இது எதுக்காண்டினா புதிய வணிகங்களை வந்து பதிவு செய்து எளிதாக்கப்பட்டுள்ளது. காப்புரிமை மற்றும் அறிவுசார் சொத்துரிமை விண்ணப்பங்களுக்கு கட்டண சலுகைகளை வந்து இதன் மூலியமாக சலுகைகள் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்கு இப்போ இதை ரீசெண்டாக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த 2.0 அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியாவோட 2.0 வந்து திட்டத்தை வந்து இந்த அரசு வந்து 10,000 கோடி நிதியுடன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலதனத்தை வந்து திரட்டுவதையும் குறிப்பாக தனியார் முதலீடு குறைவாக உள்ள துறையில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களை வந்து ஆதரிக்கவும் நோக்கமாக கொண்டு வந்து இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா 2.0 வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம இந்த ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஏப்ரல் 16 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 1 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம சிலபஸ் வந்து இந்தியன் பாலிட்டி டாபிக் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் வந்து டிஎன்பிசி ஆப்டிடியூடில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இது எல்லாத்தோட கிளாஸஸுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.